ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், ஓவரால் வியூவில் நிஃப்டியோட கண்டிஷன் எப்படி இருக்கு, செல்லிங் சைடா பையிங் சைடா, அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட சைடு செல்லிங்கா பையிங் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஓவராலாக கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடுவோம். ப்ளஸ் எஃப்ஐஸ் டேட்டா பார்த்துலாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட டேட்டா பார்த்துலாம். இது எல்லாமே நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுதுங்கிறத பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம வந்து ஓவரால் வியூவில் என்ன மாதிரியான கண்டிஷனில் வந்து இப்போ நிஃப்டி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட வீக்லி கேண்டில். ஸோ நிஃப்டியோட வீக்லி கேண்டில் இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஜூம் பண்ணுறேன். என்னோட அனாலிசிஸ் படி இப்போ நான் இதில் பார்க்கறது எப்படி பார்க்குறேன்னா, இது ஒரு டாப்பாகவும் இது நெக்லைனு எகைன் இது டபுள் டாப் மாதிரியான ஃபார்மேஷன் ஆகவும் இன்னைக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கிறது வந்து திருப்பி செல்லிங் சைடு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கலாம் அப்படிங்கிறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பாருங்க, ஜஸ்ட் ஜூம் பண்ணி பாருங்க. இந்த ப்ரீவியஸ் வீக்கோட லோவை கட் பண்ணி தான் க்ளோஸ் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ இந்த செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகிற பட்சத்தில் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா வந்து 21,440, சரிங்களா? இந்த ரீஜன் 21,440லேருந்து 430 ரீஜன் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கு அடுத்த சப்போர்ட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்ல 21,300 ரீஜனு, சரிங்களா? அதுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த 21,150, சரிங்களா? ஸோ அப்போ இந்த டபுள் டாப் கன்ஃபர்மேஷன் ஆகணும்னா இந்த நெக்லைன் உடைக்கணும். ஸோ இப்போ நீங்கள் நெக்லைன் வரைக்கும் இந்த வீக்குக்கு டார்கெட்டாக எடுத்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணா கூட நமக்கு வந்து 21,150 தான் வந்து அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு லாங் டேர்ம்ல, சரிங்களா? லாங் டேர்ம்ங்கிறது வந்து ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் அந்த லெவல்ல. பட் இந்த மாதிரியான செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறப்ப ஈஸியாகவே ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் பார்க்கும், சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து நம்ம இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு பார்க்கலாம், நம்மளோட சப்போர்ட் அண்ட் பாயிண்ட்ஸ்க்கு வந்து மீட் ஆகுதா அப்படிங்கிறதுக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹையில இருந்து இந்த டாப் டூ ஹையையும் கனெக்ட் பண்ணி நான் லைன் வரைகிறேன், சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் மேலே பிரேக் அவுட் ஆகும். இப்போ நடந்துட்டு இருக்கிறத வந்து நம்ம ஒரு ரீடெஸ்ட் லெவல் மாதிரி கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, எகெயின் மார்க்கெட் இந்த நெக்லைன் உடைக்கிற லெவலும் நம்ம இங்கே சொன்ன 21,100 ரீஜனும், சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஓவரால் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் சைடில் மூமெண்டம் நடந்துட்டு இருக்கு. 21,150 வந்து அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் லாங் டேர்மில் பார்க்குறப்ப, ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 வீக்ஸ் லெவலில் பார்க்குறப்ப. ஸோ இந்த வீக்குக்கு அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 21,422 ரீஜன் தான். இப்போ ஜஸ்ட் ஒரு வாட்டி ஜூம் பண்ணி கூட அந்த லெவலை மார்க் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ இங்கே கர்சர் வைக்கிறேன் பாருங்க, இந்த கேண்டிலோட லோ பாருங்க 21,430, சரிங்களா? ஸோ அந்த ரீஜன் தான் வந்து இங்க மேல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லோல 21,430ங்கிறது தான் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும், சரிங்களா? இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஆனா இன்பிட்வீன்ல நமக்கு வந்து 21,500ங்கிறது ஒரு ரவுண்ட் நம்பர், சரிங்களா? ஸோ எப்பவுமே வந்து ஒரு ரவுண்ட் நம்பர்ல ஒரு சென்டிமெண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு, சரிங்களா? ஸோ அப்போ வந்து 21,500 இப்போ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆகும். அதுக்கு அடுத்து 21,420 வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைடு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதை வந்து நம்ம டே கேண்டில் வச்சு ஃபர்தரா பார்ப்போம், எப்படி நம்ம நாளைக்கு அப்ரோச் பண்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த லைனை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்க்குறப்பே உங்களுக்கு நாங்கள் வீக்லியில் காட்டினால இப்போ டேல பார்க்குறப்பே உங்களுக்கு புரியும் பாருங்க, ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன், சரிங்களா? ஸோ டபுள் டாப் ஃபார்மேஷனோட நெக் லைன் லெவல் பாருங்க, கரெக்டாக நமக்கு எங்கே இருக்கு பாருங்க, 21,150 ரீஜனில் தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. இந்த லெவல் உடச்சி க்ளோஸ் ஆனால் மட்டுமே அதுக்கு அடுத்து பெரிய செல்லிங் ப்ரெஷர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அந்த லெவல் வரைக்கும் எங்கே வரலாம்னா 21,250 வரைக்கும் வரலாம். இந்த இடத்துல வந்து ஒரு கேப் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு, சரிங்களா? இதெல்லாம் வந்து லாங் டேர்ம்ல, சரியா? ஸோ பேட்டர்னு இந்த மாதிரியான ஃபார்மேஷன் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போ ஃபாலோ பண்ற மாதிரி ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவை மார்க் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நான் என்ன பண்றேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ், லைனை செலக்ட் பண்ணேன், ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம டாட்டர் லைன்ல வரைய வேண்டாம். அடுத்து இன்னைய டேவோட லோ லெவல், சரியா? ஸோ இன்னைய டேவோட லோவையும் நான் இப்போ மார்க் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு. சரி, இதுக்கப்புறம் அடுத்து ஃபர்தரா நமக்கு நெக்ஸ்ட் டேல, அதாவது நாளைக்கு ட்ரேடிங் டேல சப்போர்ட் பாயிண்டா இருக்க போற இடம் பாத்தீங்கன்னா, பாருங்க, நான் கர்சர் வைக்கிற கேண்டில் பாருங்க, வெட்னஸ்டே கேண்டில், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மண்டே கேண்டில், அதுக்கு அடுத்து இந்த இடத்துல பாருங்க சாட்டர்டே கேண்டில், அதுக்கு அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா டியூஸ்டே கேண்டில். ஸோ இது எல்லாத்தோட பாட்டமும் டச் பண்ற பாயிண்ட்ஸ் பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசிக்காவே ஒன்று ஒன்றா சொல்லிட்டே தான் உங்களுக்கு இந்த இதை காமிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அப்பதான் நீங்க வந்து இந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணி உங்களாலே ட்ரேட் பண்ண முடியும். சப்போஸ் இப்போ நான் 2 நாள் அவைலபிள் இல்லை, என்னால் வீடியோ போட முடியலன்னா கூட நீங்க இந்த மாதிரி ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவை மார்க் பண்ணி இன்னைக்கு
இன்னைக்கும் நீங்க அழகா அப்ரோச் பண்ணியிருக்கலாம். அதுக்கு தான் நம்ம வந்து டெய்லி வீடியோ போடுறோம். நீங்களா உங்களோட ஓன் அனலைசிஸ பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கு மார்க்கெட் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப மட்டுமே உங்களால வந்து கன்டினியூவா ப்ராஃபிட் பண்ணி எடுத்துட்டு போ முடியும் ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ பாருங்க, நான் மார்க் பண்ணிட்டேன். அந்த இடத்த டாட்டட் லைன்ல வைக்கிறேன். சரிங்களா? ஸோ எக்ஸாக்ட்டா இந்த ரெசிஸ்டன்ஸ்லருந்து ஆரம்பிச்சு இந்த சப்போர்ட் பாயிண்ட். ஸோ அப்போ வந்து மார்க்கெட் நமக்கு எங்க வரைக்கும் வரலாம்? கீழ இறங்குறப்ப 21,490லேருந்து 21,500 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். இதுக்கு அடுத்து செல்லிங் ப்ரெஷர் வந்து மார்க்கெட் டவுன் ஆகுற பட்சத்துல நம்ம வந்து ஆல்ரெடி அங்க பார்த்த 21,430 ரீஜன். சரிங்களா? 450ங்கிற ரீஜன்ல ஒரு லோ இருக்கு. பட் நான் வந்து இந்த கேண்டிலோட பாட்டமே எடுத்துக்கிறேன். 21,430லேருந்து 420 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பையும், இதுக்கு அடுத்து மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர் வர பட்சத்துல பாருங்க, நம்ம ஹரிசாண்டல் லைன் செலக்ட் பண்ணிக்கலாம். 21,300 ரீஜன். சரிங்களா? இந்த இடம் வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. நெக்லைன் லெவல் வந்து நம்ம அடுத்த நாளைக்கு நாளை போற வீடியோ இதை மார்க் பண்ணிக்கலாம். 21,150. சரியா? இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். சப்போஸ் ஹை சைடு போகுது அப்படின்னா எப்பவுமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் வந்தா அதுக்கு அடுத்து ஒரு ஷார்ட் கவரிங் மாதிரி ஒரு கிரீன் கேண்டில், அடுத்து ஒரு செல்லிங் கேண்டில், அதுக்கு அடுத்து என்ன மாதிரியான ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் வந்திருக்கு பாருங்க, ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்மேஷன் வந்திருக்கு. நமக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு, ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டில், அடுத்து ஒரு கரெக்ஷன் கேண்டில், அதாவது ஷார்ட் கவரிங் சொல்லுவோம், அதுக்கு அடுத்து வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து வர கேண்டில் நாளைக்கு குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி கேப் அப்லயோ கேப் டவுன்லயோ ஓப்பன் ஆனா கூட இதோட நெக்ஸ்ட் எந்த லெவல் வரைக்கும் மேலே ஏறலாம்னா இந்த கேண்டில்ல 40 to 50% ஹை சைடு போனா. சரியா? அப்ப வந்து 21,700ங்கிறது வந்து நான் என்ன பண்றேன், ரவுண்ட் நம்பர்லயே எடுத்துக்கிறேன். 21,700 ரீஜன் வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். சரியா? இப்போ க்ளோஸ் ஆயிருக்கிறது பாத்தீங்கன்னா 21,616ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 21,700 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸா நீங்க எங்க எடுத்துக்கலாம்னா 21,850 ரீஜனையும் வச்சுக்கலாம். சரிங்களா? இன்னைய ஹை வந்த லெவல். சரியா? நீங்க ஓப்பன் ஆன ஹை லெவல்ல இருந்து. ஸோ ஹை இதை தாண்டி மேலே ஏறி ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் மட்டுமே நம்ம வந்து அடுத்த லெவலை கன்சிடர் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் மார்க்கெட் ஒன்று சைடு வேஸ்ல இருக்கலாம், இல்லைன்னா செல்லிங் ப்ரெஷர் காமிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க நண்பர்களுக்கு கிளியரா புரியும். இதை நான் எப்படி வரைஞ்சிருந்தேன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு பாயிண்டா மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஒரு ஹை, லோ, எகெயின் ஹைல இருந்து இப்போ மார்க்கெட் எங்க வந்துட்டு இருக்கு, லோ நோக்கி வருது. அப்படி லோ நோக்கி வர்றப்ப நமக்கு வந்து இந்த 21,150லேருந்து 21,200 ரீஜன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டுங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஜஸ்ட் எல்லா சைடுமே நீங்க இதை வந்து பேட்டர்னா கனெக்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ பேசிக் பேட்டர்ன்ஸ் லேர்ன் பண்ணுங்க. நம்ம சேனல்ல சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ், அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டர், கம்ப்ளீட் கேண்டில் பேட்டர்ன், இந்த மாதிரி பேட்டர்ன்ஸோட வீடியோஸ்லாம் இருக்கு. வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன். நீங்களும் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நம்ம மார்க்கெட் போட்டு ஸ்பேஸ் விட்டு நீங்க வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர், கம்ப்ளீட் கேண்டில் இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டர்னோட வீடியோ வரும். அதுல நான் ரொம்ப தெளிவா பொறுமையா போட்டிருப்பேன். அந்த வீடியோவை பாருங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்றேன். லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல் குரோ ஆகிறதுக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து டபுள் டாப் ஃபார்மேஷன் இந்த லெவல் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நாளைக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வீக்லி அனாலிசிஸ் வந்து கம்ப்ளீட் பண்றதுனால தான் வீடியோட லென்த் கொஞ்சம் அதிகமா இருக்கும். வீடியோ லென்த் அதிகமா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து இதுல ப்ராஃபிட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி கொடுக்கும். ஓகேவா? மார்க்கெட்ல நம்ம எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றோங்கிறதுல தான் வந்து விஷயமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? சரி. ஸோ இப்போ இங்க வந்து மார்க்கெட் அடுத்து ஹை லெவல் போனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 21,700 அதுக்கு மேல உடைச்சதுன்னா 21,800லேருந்து 850 ரீஜன் வரைக்கும் மேல ஏறதுக்கும், கீழ இறங்குச்சுன்னா 21,580க்கு கீழ இறங்குறப்ப ஃபர்ஸ்ட் டார்கெட்டா நீங்க வந்து 21,500யும், அதுக்கு அடுத்த டார்கெட்டா 21,420 வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 21,300 ரீஜன்ல தான் நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம வரைஞ்ச பாயிண்ட் எல்லாமே வந்து டச்சஸ்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஒரு லாங் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்ங்கிற ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம், அதாவது 21,250 ரீஜனு. இதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன் இதை நான் மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றேன்னா, இங்க பாருங்க, இப்ப நான் கர்சர் வச்சிருக்க இடம் ஓகே, இந்த லோ, அதுக்கு அடுத்து பாருங்க இங்க ப்ரீவியஸ். ஸோ ப்ரீவியஸா இந்த லெவல்ல எல்லாம் வந்து என்ன நடந்திருக்கு, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் மார்க் ஆயிருக்கு. அதனால அடுத்த பாயிண்டா நம்ம வந்து 21,300க்கு கீழே இறங்குச்சுன்னா 21,450, அப்ப வந்து 500 வச்சு நம்ம ப்ளே பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஓவரால் வியூல ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷனையும், அந்த டபுள் டாப் ஃபார்மேஷன் நோக்கி தான் கீழே வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது உடனே இப்படியே கீழே இறங்கிருமானா கண்டிப்பா இல்ல.
எகெயின் மேலே ஏறும், டவுன் ஆகும், மேலே ஏறும், டவுன் ஆகும். சரியா? ஸோ நம்ம வரைஞ்சிருக்க ஹை லெவல், லோ லெவல் இதுக்குள்ளார எப்படி மூவ்மெண்டம் நடக்குது, பிளஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து ட்ரேட் எடுக்கணும். அப்படி ட்ரேட் எடுக்கிறப்ப நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை நீங்க வந்து டார்கெட்டா வச்சு ட்ரை பண்ணலாம். சரியா? அந்த லெவல் வரைக்கும் ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ வந்து நிஃப்டிக்கு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிஃப்டில நீங்க வந்து இந்த லைன் வரைஞ்சா இன்னும் எக்ஸ்ட்ரா வரைஞ்சிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க இந்த லைனை டிரா பண்ணி வேணா பாருங்க. நான் ஜஸ்ட் இது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா தான் கொடுக்க போறேன். சரிங்களா? இப்ப பாருங்க மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது இங்க இருந்து எடுத்துப்போம். ஒரு ஹை, லோ, ஹை, எகெயின் லோ. சரிங்களா? ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி வந்து திருப்பி எங்க நின்னுட்டு இருக்கு? லோல நின்னுட்டு இருக்கு. இந்த இடத்துல இருந்து திருப்பி எடுத்தா எங்க வரணும்? நம்ம வரைஞ்ச பாயிண்ட் கரெக்டா வருதுங்களா? ஓகேவா? சப்போஸ் இந்த லெவலுக்கு கீழே உடைச்சதுன்னா என்ன ஆகலாம்? இந்த பாயிண்ட் 21,500ல வந்து கரெக்ஷன். திருப்பி செல்லிங் ப்ரெஷர் வந்தா மட்டுமே கீழே டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரும். ஓகேவா? அதே மாதிரி இதுக்குள்ள வந்துட்டு இருக்க லெவல்ஸை பாருங்க. ஜஸ்ட் ஒரு ஹை, லோ, ஹையர் லோ, எகெயின் லோயர் லோ, ஹையர் ஹை, திருப்பி லோயர் லோ ஃபார்மேஷன் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஃபார்மேஷன் எகெயின் கிடையாதுறப்ப இந்த லெவல் வரைக்கும் இந்த ஹையை தாண்டாத வரைக்கும் நமக்கு வந்து திருப்பி செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் தான் காமிக்கும். சரிங்க? அப்படி இல்லைன்னா சைடு வேஸ் மூமெண்டம் இருக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இப்போ கிளியரா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உண்மையிலே வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு, கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சது இருக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி குரோ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி போயிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்க்குறப்ப 21,670 ஆல்மோஸ்ட் 700 எடுத்துக்கிட்டா கூட நமக்கு வந்து 85 பாயிண்ட்ஸ் வந்து என்ன பிரீமியம்ல தான் இருக்கு. ஓகேவா? அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பாருங்க 44,882. ஆனா க்ளோஸ் ஆயிருக்கிறது பிரீமியம் ஃபியூச்சர்ஸ் வந்து எங்க க்ளோஸ் ஆயிருக்கு? 4500ல இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இதுல ஒரு 100 அதுல ஒரு 100 பாயிண்ட் எடுத்தா கூட 180ல இருந்து 150ல இருந்து 180 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு பிரீமியம்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ குளோபல் மார்க்கெட் நமக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி தான் நாளைக்கு நம்ம மார்க்கெட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ நாளைக்கு காலையில கிஃப்ட் நிஃப்டியோட கண்டிஷன் என்ன மாதிரி இருக்கு, கேப் அப்பா கேப் டவுனாங்கிறத கன்சிடர் பண்ணுங்க. பிளஸ் நம்மளோட டெக்னிக்கல் லெவல்ல எந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நீங்க ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். சரியா? சரி, இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்றேன், வீக்லி கேண்டில் வச்சிடறேன். வீக்லி கேண்டில்ல நம்ம வந்து என்ன மாதிரியான ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்க, பேங்க் நிஃப்டியில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த சப்போர்ட் பாயிண்ட் தான் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் லைன் இருந்த லைனை டெலிட் பண்ணியிருக்கோம். ஹை லோ மார்க் பண்றேன். லோ, ஹை, லோ, எகெயின் ஹை. இப்போ எங்க வந்துட்டு இருக்கு? லோ. ஸோ அப்படி இந்த வீக்கோட லோ வந்து பாட்டம்ல சப்போர்ட் அடிச்சா கூட நமக்கு எந்த லெவல் வரைக்கும் வரலாம்? 44,200 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? 44,200ல இருந்து 44,100 நீங்க ரவுண்ட் நம்பரா எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 44,000 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம். சரியா? சரி, இது உடனே இங்க வந்து ரீச் ஆயிடுமா அப்படின்னா இல்ல. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான இப்போ வந்து பாருங்க ப்ரீவியஸ் வீக்கோட லோ லெவல்ல தான் வந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, நமக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பாருங்க, பாட்டம் வந்துச்சுன்னா நமக்கு வந்து 44,100ல இருந்து 44,200 இந்த ரீஜனுக்குள்ள வந்து ஒரு கன்சல்டேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த ஹையை கன்சிடர் பண்ணி பாருங்க 44,200 ரீஜன். சரியா? ஸோ அப்போ வந்து இந்த 44,200 ரீஜன் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். சரி, ஹை போகணும் அப்படின்னு கன்சிடர் பண்றதா இருந்ததுன்னா எகைன் இந்த டே லோ முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? இந்த டேவோட ஹையை உடைக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை உடைக்கணும். ஸோ இதுக்கப்புறம் உடச்சி ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆனா எகைன் இங்க இருந்து ஒரு அப்சைட் டைரக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்ல டவுன் ஆகுற பட்சத்துல நம்ம வந்து இந்த சப்போர்ட் பாயிண்டையே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? அப்படி இந்த சப்போர்ட்டும் உடைக்கிற பட்சத்துல ஒரு கரெக்ஷன் திருப்பி ரீடெஸ்ட் அந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கீழே உடைக்கிறப்ப செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் பார்ப்போம். சரியா? ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் இப்போ வீக்லியில பிவோட் அப்ளை பண்றேன். சரிங்களா? வீக்லியில பிவோட் அப்ளை பண்றப்ப ப்ரீவியஸ் வீக்கு லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸா பாருங்க இந்த பிவோட் பாயிண்ட்லயே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கு. சரியா? அதையும் நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். இன்னைக்கும் வந்து மார்க்கெட் இந்த பிவோட் பாயிண்ட்குள்ள தான் லெவல்ல இருக்கு. ஸோ இந்த வீக் இருக்கு பாருங்க, அதாவது ஜான் 24 டியூஸ்டே 23 கேண்டில் கன்சல்ட் ஆனதுல இந்த கேண்டிலுக்கு லோ உடைச்சி ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆகிற பட்சத்துல நம்ம எடுத்து எங்க வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா இந்த 41,700 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட்
இது உடனேவானா இல்லவே இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வரைஞ்ச ட்ரெண்ட் லைன்ல இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு. ஸோ அந்த சப்போர்ட் உடைக்கணும் 44,000ங்கிறது. அப்ப 44,000க்கு மேல நம்ம சொன்ன 2 சப்போர்ட் 44,100, 44,200 2 ரீஜனும் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ அந்த சப்போர்ட் உடைச்சா மட்டுமே அடுத்த செல்லிங் ப்ரெஷரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல சப்போர்ட் நம்ம வரைஞ்ச லைன் உடைச்சிச்சுன்னா, இங்க வரைக்கும் எதிர்பார்க்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா? ஓவரால் வியூல எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஜஸ்ட் பிவோட் இருக்கட்டும் டே கேண்டில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். நீங்க இதே மாதிரி நிஃப்டிக்கும் அப்ளை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? பிவோட் எந்த இடம் வரைக்கும் நமக்கு சப்போர்ட்ல இருக்கு அப்படிங்கிறது. இப்ப பாருங்க, டே கேண்டில் வச்சிருக்கேன். டே கேண்டில்ல நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பாக்குறப்ப R1 சாரி S1 லெவல் பாத்தீங்கன்னா 44,160. நம்ம அங்க என்ன பார்த்தோம்? 44,200 வரைக்கும் வரதுக்கான 100ல இருந்து 200 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி தான் பார்த்தோம். ஸோ எக்ஸாக்டா என்னதான் காமிச்சிட்டு இருக்கு? 44,100லேருந்து 44,200 ரீஜனை தான் வந்து எங்க பிவோட்டும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. ஓகே. இதுல ஜஸ்ட் நம்ம வந்து டெக்னிக்கலா எப்படி இதை அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த நெக்ல இருந்து இந்த லைனை கனெக்ட் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? எக்ஸாக்டா என்ன பண்ணிருக்கு மார்க்கெட் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த சப்போர்ட் ஃபர்தரா கண்டினியூ ஆகிற பட்சத்துல இந்த டே ஹை அதாவது 45,800க்கு மேல ஸ்ட்ராங்கா மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா மட்டுமே தான் நீங்க என்ன பண்ணலாம்னா இதை வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் மாதிரி எடுத்துட்டு போலாம். ஓகேவா? அதுக்கும் உங்களுக்கு வந்து என்ன ஆகணும்னா இங்கேருந்து வர ட்ரெண்ட் லைனை உடைக்கணும். இந்த ஹைல இருந்து இந்த ஹை வருது பார்த்தீங்களா? ஸோ அப்போ இந்த லெவல் உடைச்சு மேலே ஏறினா மட்டுமே இதுக்கப்புறம் அப் ட்ரெண்டை கன்சிடர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்குது. ஓகேவா? சரி சப்போஸ் இந்த செல்லிங் வந்தா கூட எவ்வளவு தூரம் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லோல இருந்து இந்த லோவை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு பாருங்க. ஓகேவா? நம்ம இது டேல வீக்லியில வரைஞ்சது தான். ஸோ இந்த இதுல ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு வந்து 44,450 ரீஜன் வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட். ஓகேவா? ஸோ நம்ம அப்படியே ஆஸ் யூஷுவல் எப்பவும் உங்களை மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு கிளியரா புரியும் எதுக்காக மார்க் பண்றோன்னு. 44,450 இந்த இடம் பிளஸ் இந்த கன்சல்டேஷன் பிளஸ் இங்க பாருங்க. இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் என்ன பண்றேன் 44,450 வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதுக்கு கீழே உடைச்சிச்சு அப்படின்னா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அது வந்து 44,000ல வந்து ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரியா? இதே ஹை போகணும்னா ஆல்ரெடி டேவோட ஹையை தாண்டணும். அதுக்கு அடுத்த ஹைல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஹரிசாண்டல் லைன்ல வந்து காமிக்கிற பாருங்க. ஓகேவா? 44,280. ஸோ 44,280ங்கிறது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் வரைகிற மாதிரி ஹை லோவை மார்க் பண்ணுவோம். அதோட ஹை லெவல் பாருங்க வரைஞ்சி டார்க் லைன்ல கொடுத்துக்கலாம். அதே மாதிரி லோ. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ இந்த கேண்டிலோட லோவில் எங்க காட்டுது? மேலே வந்து பார்த்தீங்கன்னா 44,600 காட்டுது. சரிங்களா? 663 44,663 சாரி 33க்கு கீழே உடச்சிச்சுன்னா நியர்பைல நமக்கு எங்க இருக்கு 44,450 ரீஜன்ல வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு. அந்த சப்போர்ட் உடைச்சா மட்டுமே தான் நம்ம அடுத்து எங்க எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 44,000 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பை காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு டே கேண்டில் என்ன மாதிரியான கன்ஃபர்மேஷன் இருக்குங்கிற ஐடியா கிடைச்சிச்சு. நான் என்ன பண்றேன் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கட்டும் நம்மளோட சப்போர்ட் பாயிண்ட்டுக்கு. ஓகேவா? இப்ப பாருங்க நான் என்ன பண்ண போறேன் இதுக்கு அடுத்து நமக்கு எங்க சப்போர்ட் பாயிண்ட் இருக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் பாயிண்ட் அப்படிங்கிற இடத்த தேடுறப்ப நமக்கு வந்து 44,872 பாருங்களேன். இந்த கேண்டிலோட லோவஸ்ட் லைன் பண்ணி வரும் டாட்டர் லைன்ல வச்சிடறேன். இந்த கேண்டில் இங்க உள்ள கேண்டில் பிளஸ் இந்த இடத்துல உள்ள கன்சல்டேஷன் கேண்டில். ஓகேவா? இந்த கேண்டில் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அடுத்த சப்போர்ட்டா வந்து 44,800ல இருந்து 900 ரீஜன். சரிங்களா? இந்த ரீஜன் வரைக்கும் வரதுக்கும் அதுக்கு அடுத்து செல்லிங் ப்ரெஷர் உடைக்கிற பட்சத்துல நமக்கு வந்து பேங்க் நிஃப்டில எங்க வரலாம்னா இங்க இருக்க லோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 43,250 ரீஜன். சரிங்களா? ஸோ அந்த ரீஜனோட இங்க பாயிண்ட்ஸ் எதுவுமே கனெக்ட் ஆகல. நான் இங்க உள்ள கனெக்ட் ஆகிற பாயிண்ட் வச்சு எடுக்கிறப்ப 43,400 பாயிண்ட் வந்து நமக்கு அடுத்த சப்போர்ட்டா இருக்கும். ஓகேவா? ஹை ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதை தாண்டி மார்க்கெட்ல ஹை வர லெவல் பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து நமக்கு 44,800 ரீஜன்ல தான் 46,900 ரீஜன்ல தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ ஒன்று மார்க்கெட் இந்த லெவலில் உடச்சி திருப்பி இங்கே சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணோம். அப்படி இல்லைன்னா இந்த லெவலுக்குள்ளேயே கன்சல்டேஷன் சைடிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உதாரணத்தில் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ தெளிவாக ப்ளே பண்ணுங்க. நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கலாம். அதை வச்சு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குங்கிறது நம்மளால கெஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி
எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இப்ப நம்ம வந்து ஜஸ்ட் 1 ஹவர் கேண்டில் வச்சுர்றேன். 1 ஹவர் கேண்டில் என்ன மாரி மொமெண்டம், எப்படி நம்ம இத அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். 1 ஹவர் கேண்டில் பொறுத்தவரைக்கும் நான் அங்க சொன்ன மாரி தான். இத வந்து நான் வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸா பார்க்குறேன். சப்போஸ் அந்த டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் கன்ஃபர்மேஷன் ஆகணும்னாலும், இந்த லைனுக்கு மேல உடைக்கணும். அப்படி உடைச்சு இப்படி மட்டுமே அப் சைடு போறதுக்கு. நிஃப்டிய கம்பேர் பண்றப்ப பேங்க் நிஃப்டில செல்லிங் பிரஷர் அதிகமா இருக்கிற பட்சத்துல, நீங்க இந்த லோ உடைச்சதுன்னு வச்சுக்கங்க. 44,450 கீழ உடைச்சிச்சுன்னா, அடுத்து 43,900 வரைக்கும் ஈஸியா கீழ இறங்கறதுக்கான வாய்ப்பையே காமிச்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி. செல்லிங் பிரஷர் அதிகமா தான் இருக்கு பேங்க் நிஃப்டில. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு ஹையர் லோ, ஹையர் ஹை ஃபார்மேஷன்ல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, ஒரு லோ, எகைன் ஹை. இப்ப இந்த லோ வந்துச்சுன்னா, இந்த லெவலுக்கு கீழ நான் சொல்றேன் பாருங்க. 44,450க்கு கீழ உடைச்சதுன்னா, எகைன் இப்படி இப்படி வந்துட்டு, அதுக்கு அடுத்து திருப்பி லோ. இந்த மாரி ஃபார்மேஷன்ல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இப்ப ட்ரெண்ட் என்ன மாரி டைரக்ஷன்ல இருக்குங்கிறதுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க. நமக்கு தகுந்த மாரி பேட்டர்ன்ஸ் ரிவர்ஸ் பண்ணி மாத்திட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் வந்து அந்த பேட்டர்ன் உங்களால பிடிக்க முடியும். இத நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான் ரிவர்ஸ் ஆகலாம்னு பார்த்தோம். சரியா? இப்ப இந்த இடத்துல இன்வாலிட் ஆயிடுச்சு ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ அதுக்கு அடுத்து இத எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்? அப்படி கன்வெர்ட் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ இப்ப குளோஸ் ஆயிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் 44,800 900 ரீஜியன்ல குளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹை அப்ப வந்து 45,000 45,000க்கு மேல உடைச்சுச்சுன்னா, திருப்பி எங்க வந்து தொடலாம்? 45,400 வந்து ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதுக்கு மேல ஸ்ட்ராங்கா உடைச்சா எகைன் 45,800. பட் இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பையிங் ப்ரெஷர் வந்துச்சுன்னா கூட டிஸ்டன்ஸ் எடுத்து திரும்ப ட்ரை பண்ணும். அப்படி இல்லைன்னா உடைச்சு ரீடெஸ்ட் பண்ணிட்டு இப்படி திரும்ப ட்ரை பண்ணும். ஓகேவா? இது 2யும் கரெக்ட்டா மைண்ட்ல வச்சுக்கணும். என்ன மாதிரியான பேட்டர்ன்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஸோ லோ வந்து 44,450 இந்த ரீஜன் கீழ உடைச்சிச்சுன்னா, அடுத்து ஒரு பெரிய கேப் இருக்கு. இந்த இடத்த ஃபில் பண்ணதுக்கு தான் பேங்க் நிஃப்டி ட்ரை பண்ணும். இதுல நியர்பைல அந்த 1 ஹவர் கேண்டில்ல பார்க்குறப்ப, இன் பிட்வீன் சப்போர்ட் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 44,250 ரீஜியன கனெக்ட் பண்ணி பாருங்க ஃபிரெண்ட்ஸ். நான் ஜஸ்ட் ஜூம் அவுட் பண்ணி உள்ள எடுத்துட்டு வந்துட்டே இருக்கேன். அப்ப பாருங்க, இந்த இடத்துல உள்ள கேண்டில்ஸ் பிளஸ் இந்த 44,250 நீங்க கனெக்ட் பண்ணி லைனா கூட பாருங்களேன். பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்குல்ல, அந்த இடத்த நான் ஜஸ்ட் மார்க் பண்றேன். சரி, ஹரிசாண்டல் லைன். ஓகேவா? ஸோ 44,250 ரீஜன். இப்ப பாருங்க இந்த இடத்துல உள்ள எல்லா கேண்டிலுமே இதோட டச்சஸ் பாயிண்ட் மேக்ஸிமம் இந்த இடத்துல இருக்கு. சரியா? ஸோ இப்ப இந்த இடத்துலயும் வந்து சப்போர்ட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பொறுமையா எந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் டச்சஸ் பாயிண்ட் கிடைக்குது, நீங்க வரையிற அந்த இடத்த மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து இந்த இடத்த சப்போர்ட் லைனா மார்க் பண்றோம். இறங்கிட்டே இருந்த மார்க்கெட் இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது? ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ரிவர்ஸ் ஆகுது. ஸோ அந்த மாரி இந்த இடத்துலயும் வந்து திருப்பி சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும் அப்படிங்கிறத நம்ம அனலைசிஸ்ல பார்க்குறோம். சரிங்களா? ஸோ நீங்க ஒரு ஒரு வாட்டியும் உங்களோட சார்ட்ல இத வரைஞ்சு, இதுக்கு எகெயின்ஸ்டா நடக்குதா? இல்லையான்னு நீங்க கன்டினியூவா இத ஃபாலோ பண்றப்ப மட்டுமே உங்களால ஈஸியா இத புரிஞ்சு ப்ளே பண்ண முடியும் ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே. இப்ப நிஃப்டி, பேங்க் நிஃப்டி வந்து வீக்லிலயும் பார்த்துட்டோம், டெய்லியும் பார்த்துட்டோம், 1 ஹவர்லயும் நாளைக்கு எப்படி அப்ரோச் பண்றதுங்கிறத பார்த்தாச்சு. சரியா? எஃப்ஐஎஸ் டேட்டா என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். எஃப்ஐஎஸ் பொறுத்தவரைக்கும் 120,000 கோடி பையிங்ல இருக்காங்க. டிஐ பொறுத்தவரைக்கும் 1,700 கோடி பையிங்ல இருக்காங்க. இன்னைக்கு டேட்டா ஆக்சுவலா 12, 12 தான். 2 பேரும் பையிங்ல இருக்காங்க. பட் ஏதாவது ஒரு கரெக்ஷன் வந்து ஸ்டாக்ஸ் மட்டும் பர்டிகுலரா பிளாக் டீல் இந்த மாதிரி நடந்திருக்கா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நாளைக்கு பொறுத்து வந்து பார்ப்போம். இதோட டேட்டா என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத. சரியா? ஸோ இப்போ நான் வந்து ஆப்ஷன் செயின் ஓபன் பண்ணியிருக்கேன். 15th எக்ஸ்பைரி நிஃப்டியோடது. ஸோ அட் த மணில வந்து 21,600. சரிங்களா? இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 1,14,000 வந்து 21,700ல. அடுத்து 21,800ல. சரியா? அதுக்கு அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 21,900 ரீஜன்ல. அடுத்து 22,000. ஸோ எவரி 100 பாயிண்ட்ஸ்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சரிங்களா? மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூவ் கொடுத்தா கூட ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லயும் வந்து திருப்பி கரெக்ஷன் எடுத்து திரும்பதுக்கான பாசிபிலிட்டிஸே பார்க்குது. இன்னொன்னு நமக்கு வந்து கால் சைடு பார்த்தீங்கன்னா 22 lakhs இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். புட் சைடு பார்க்கறப்ப 14 தான். ஸோ இப்போ கால் சைடு தான் அதிகமா இருக்காங்க. மார்க்கெட் செல்லிங் சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் காமிக்குது. அதுக்கு அடுத்து கீழ ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா, இங்க எந்த சைட்லயுமே இங்க பாருங்க. இதுவரைக்கும் எதுலயுமே 1,00,000ங்கிற மாரி சப்போர்ட்டே இல்ல. சரிங்களா? கால் சைடு கம்பேர் பண்ண. இப்பயே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சா?
ஸோ இந்த சைடு வந்து நம்ம பையிங் சைடு வீக்கா இருக்கு, செல்லிங் சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் பாக்குது. இதுலயுமே வந்து நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் அடுத்து பாத்தீங்கன்னா 86K இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா 21,500 சரிங்களா. இதுக்கு அடுத்து மார்க்கெட் ஸ்ட்ராங் சப்போர்ட்னா 21,300 400ல 60,000 தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. பட் இது வந்து லைவ் மார்க்கெட்ல இந்த டேட்டா மாறும். லைவ் மார்க்கெட்ல இந்த டேட்டா பேஸ் பண்ணி நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் நீங்க மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணீங்கன்னா ஈஸியா இந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேவா. நமக்கான பாயிண்ட்ஸ் எந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குது, செல்லிங் சைடு வருது, கால் சைடு அதிகமான ஓப்பனிங்ஸ் இருக்கு, புட் சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பிளஸ் நம்மளோட ட்ரெண்ட் டெக்னிக்கலா வரைஞ்சிருக்க நம்மளோட ட்ரெண்ட் லைன் உடைச்சி கீழே இறங்குது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்த சப்போர்ட் நம்ம வச்சிருக்க லெவல் வரைக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு மினிமம் லெவல் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. எப்பவுமே வந்து ட்ரேடிங்ல ஒரு மினிமம் லெவல் ப்ராஃபிட்ல புக் பண்ணிட்டு வெளில வர பாருங்க சரிங்களா. நம்ம அன்னைக்கு டேவை ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்றது தான் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. எமோஷனல் ட்ரேட் பண்ணாதீங்க. எப்பவுமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் மேக்ஸிமம் ஒரு ட்ரேட், அந்த ஒஸ்ட் கேஸ் எடுத்தீங்கன்னா 2 ட்ரேட், அதுக்கு மேல ட்ரேடே பண்ணாதீங்க. அந்த ட்ரேட்லயே ப்ராஃபிட் பண்ண ட்ரை பண்ணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் புத்திசாலித்தனம். ஓகேங்களா. அப்ப நீங்க வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, ரொம்ப கிளியரா எந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் கிடைக்குது, கரெக்டா இந்த இடத்துல எடுத்தா நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வருமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க அனலைஸ் பண்ணி அந்த ஒரு ட்ரேட்ல எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து அது சக்சஸ்ஃபுல்லா முடியும். ஓகேவா. சப்போஸ் உங்களோட ஸ்டாப் லாஸ் அடிச்சா கூட நீங்க வரைஞ்சதுக்கு என்ன தப்பு நடந்துச்சு அப்படிங்கறத உட்கார்ந்து அனலைஸ் பண்ணுங்க. அந்த ஒரு ட்ரேட் முடிஞ்சு ஸ்டாப் லாஸ் அடிச்சா கூட எதனால, என்ன ரீசன்னால நம்ம எங்க மிஸ் பண்ணோங்கிறது நீங்க வந்து ஒரு வாட்டி உட்கார்ந்து அனலைஸ் பண்றப்பதான் அடுத்த தடவை அந்த தப்பு பண்ண மாட்டீங்க. சரியா. சோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ப்ராஃபிட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்குது. சரியா. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 14th பிப் எக்ஸ்பைரி இந்த மணில வந்து 44,900 இருக்கு. ரெசிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா 45,000ல ஆல்மோஸ்ட் 2 lakhs. அதுக்கு அடுத்து எவ்ரி 100 பாயிண்ட்ஸ்ல 85, 90K, 93K. அடுத்து 45,500ல 2.2 lakhs. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் சைட்ல வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா காமிக்குது. கால் சைடு அதிகமா புட் சைடு அதிகமான்னு பாக்குறப்ப 42 lakhs வந்து கால் சைட்லயும் புட் சைட்ல வந்து 23 lakhs. ஸோ வந்து மார்க்கெட் செல்லிங் சைடு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்பயும் காமிச்சிருக்கு. பிளஸ் இப்பயும் சொல்றேன், இது வந்து ஜஸ்ட் ஆல்ரெடி முடிஞ்ச டேட்டா பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கறது சரிங்களா. லைவ் மார்க்கெட்ல இந்த டேட்டா மாறும், அதை பேஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்க. 44,500ல தான் வந்து சப்போர்ட் சைட்ல வந்து 1 lakh இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 1,20,000 கிட்ட இருக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் இங்க எங்கேயுமே நியர்பைல ஒரு மினிமம் லெவல் சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா 44,800ல இருக்கு. இதை உடச்சிச்சுன்னா அதுக்கு அடுத்து 44,500 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்குது. அதுக்கு அடுத்து 44,000ல தான் 1,34 lakhs இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 1,34,000 வந்து நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் காமிக்குது சரிங்களா. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் குளோபல் மார்க்கெட் எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி. ஸோ செல்லிங் சைடு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா நம்ம டெக்னிக்கலாகவும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு எங்க கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்து நாளைக்கு ப்ளே பண்ணலாம் சரிங்களா. ஸோ இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 8:05க்கு. எனக்கு தெரிஞ்ச டவ் ஜோன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு, S&P 500 ஓப்பன் ஆயிடுச்சு. நாஸ்டாக் வந்து இன்னொரு 15 மினிட்ஸ் ஆகும், செட்டே கால்குள்ள தான் ஓப்பன் ஆகும். ஸோ டவ் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் -23 பாயிண்ட்ஸ்லயும் S&P 500 வந்து 0.31 ஜஸ்ட் ஃபிளாட்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பார்க்கலாம் நமக்கு என்ன மாதிரியான கண்டிஷன்ல மார்க்கெட் முடிவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது. நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டியை பேஸ் பண்ணி நம்ம ப்ளே பண்ணலாம் சரிங்களா. இங்க வந்து ஆப்ஷனோட ஃபியூச்சர்ஸ் வந்து நமக்கு பிரீமியம்ல இருக்கிறது கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அதே மாதிரி நம்மளோட வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இங்க இருக்கு. இந்தியா விக்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 3.9 ஆல்மோஸ்ட் 4% அப்பதான் இருக்கு, 16ல இருக்கு சரிங்களா. ஸோ வாலட்டிலிட்டியும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்குது. ஓகேவா. ஸோ வீடியோல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் குரோ ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.